ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் மறுநாள் சரி காலையிலே கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சீக்கிரமாக எழுந்திரிக்கணும் அப்படிங்கிறத தாண்டி எதுவுமே நம்ம ஒரு காலையில் எழுந்திரிச்சோமா ஒரு வேலை பார்த்தோம் பண்ணோம் செஞ்சோம் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும் அதனால். ஆனால் எனக்கு டேப்லெட் போடுறதுனால நைட்டு கொஞ்சம் விட்டமின் டேப்லெட்ஸ்லாம் போடுறதுனால கொஞ்சம் காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்க முடியாத மாதிரி சமைக்க முடியாத மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் நான் யோசித்தேன், சரி விட்டமின் டேப்லெட்ஸ் பண்ணுறதுனா ஏதாச்சும் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி விட்டமின்ஸில் வர மாதிரி நம்ம டேப்லெட்ஸ் எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிட்டோன்னா கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்ணேன். அதனால என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணோன்னா அவர் சொன்னார், இது மாதிரி நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தாம்மா, நீங்கள் சொல்கிறதும் ஓகே தான். நைட்டு ஏன்னா உங்களுக்கு காலையில் குழந்தைங்களெல்லாம் ஸ்கூல் கிளப்பணும் அப்படிங்கிறப்போ விட்டமின்ஸ் நீங்கள் டேப்லெட்ஸ் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் காலைல எழுந்திரிக்க முடியாது பண்ண முடியாது. அதனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் விட்டமின்ஸில் உள்ள எந்தெந்த உங்களுக்கு குறைபாடு இருக்கோ அதில் நீங்கள் இந்த ஃப்ரூட்ஸ் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன், அதில் எழுதிக்கோங்க. இல்லை டானிக் கூட நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள் பகலில் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்புறம் என் ஹஸ்பண்ட் சொன்னார், உனக்கு ஓகேவா இருந்தால் நீ இது பண்ணு, தேவையில்லாமல் இது பண்ணிக்கிட்டு இருக்காத, முடியாமல் இது பண்ணிக்கிட்டு இருக்காத, நான் கூட காலைல எழுந்திரிச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் எனக்கு கொஞ்சம் மனசு இதாக இருந்துச்சு. ஏன்னா அவர் காலையிலேருந்து அலைஞ்சு பண்ணி வேலை பார்த்துட்டு செஞ்சுட்டு இப்போ இவர் இந்த மாதிரி இது பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு விதமான ஒரு கவலையாக தான் இருந்துச்சு. அதனாலேயே நான் என்ன பண்ணேன்னா, சரி ஓகே இதுக்கப்புறம் அவருக்கும் நம்ம ஒரு இது பண்ணணும். ஏன்னா நமக்காக அவர் எல்லா விஷயங்களும் ஒரு விஷயங்கள் பண்ணுறப்போ நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம பண்ணுறதுக்கான இதை நம்ம பார்க்கணும் பண்ணணுமே தவிர தேவையில்லாததை நம்ம யோசிச்சுட்டு பண்ணிட்டு செஞ்சுட்டு இருந்தோம்னா நமக்கு அது சரியில்லாத ஒரு விஷயமா படும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனாலேயே நான் என்ன பண்ணேன்னா, சரி இனிமேல் நம்ம அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் ஏதாச்சும் நம்ம வாங்கி கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். ட்ரை ஃப்ரூட்ஸில் எது இதில் நம்மளுக்கு கொஞ்சம் சத்து இருக்கோ அதை நம்ம சேர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் சேர்த்துக்கிட்டேன். அடுத்த நாள் அக்கா ஊர்லேருந்து வந்தப்போ சொன்னிச்சு, நீ இப்போ எடுத்துருக்க முடி தான் கரெக்டான முடிவு சசி. ஏன் அப்படின்னா உனக்கு தெரியும்ல என்னோடய ஃப்ரெண்டு ரஞ்சினின்னு, அவளும் டேப்லெட்ஸ் தான் நிறைய எடுத்துகிட்டு இருந்தா. இப்போ பார்த்தோன்னா ரொம்பவே உடம்பெல்லாம் ரொம்ப மெலிஞ்சு போயிட்டு முடியெல்லாம் ரொம்ப கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹெல்த் இஷ்யூவே வர ஆரம்பிச்சிருச்சு. நான் அப்போயே சொன்னேன் அவள்கிட்ட, நீ டேப்லெட்ஸ் எடுத்துக்காமல் அது எதுலெல்லாம் ப்ரோட்டீன்ஸ் அந்த மாதிரி நிறைய இது இருக்கோ அதை நீ எடுத்துக்கிட்டு நீ நல்லா இது பண்ணனாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொன்னேன் அப்படின்னோடனே, அது உண்மை தான், அதுதான் நம்ம எல்லாத்தையும் நம்ம ப்ரோட்டீன்ஸாக தான் எடுத்துக்கணும் பண்ணணும் செய்யணும். அப்படி எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் நம்ம குழந்தைங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டாக போகும். நம்மளுக்கும் ஒரு சாப்பிட்டு டைஜஷன் ஆகுறதா இருக்கட்டும், நம்மளுக்கு வேறு ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு அதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒன்று டாக்டர்கிட்ட போனப்போ என்ன சொன்னேன், அதுதாண்டி பெஸ்ட்டு அப்படின்னு சொன்னேன். நீ சொன்ன அதெல்லாம் சரி வருமாக்கா, டெய்லி நான் எப்படி இது பண்ண முடியும் அது பண்ண முடியும்னு நீ கேட்ட, இப்போ தெரியுதா உனக்கு எதனால அப்படின்ட்டு. நான் அதுக்கு தான் சொல்கிறது, ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கோ, அதுக்கப்புறம் எது டைஜஷன் ஆகிற மாதிரியான விஷயங்களை சேர்த்துக்கோ, அதுதான் உனக்கு ஹெல்த்தியாக பெனிஃபிட்டாக இருக்குமே தவிர நான் இப்போ சொல்கிறதெல்லாம் உனக்கு இதாக தான் இருக்கும், போக போக உனக்கு கரெக்டாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, அதனால் நீ இதுக்கெல்லாம் நீ இது பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னோடனே, சரி சரி நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் முடிஞ்ச வரைக்கும் உனக்காக நான் எல்லாமே இது பண்ணிக்கிறேன், நீ அதை நினச்சி எதையும் நீ இது பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதில்லை அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் ஓகே தான், நான் இப்போதைக்கு கொஞ்சம் எனக்கு ப்ராப்ளமாக தான் இருந்துச்சுக்கா, ஆனால் அவங்க சொன்ன விஷயத்த நான் ஃபாலோ பண்ணுறேன். ஏன்னா டாக்டர் சொல்கிறதையுமே நம்ம கேட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா சரியாக வராது. நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்கணும் அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னோடனே, அதுவும் கரெக்டு தான். நம்ம எதுவுமே இப்போதைக்கு டேப்லெட்ஸ் கரெக்டாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் போக போக தான் அதில் என்னென்ன இது இருக்குது அப்படிங்கிறது உனக்கு தெரியாத விஷயம் கிடையாது. நம்ம முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கான விஷயத்த நம்ம பார்க்கணும். இப்போக்கி சரியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நீ டேப்லெட்ஸே எடுத்துக்கிட்டு இருந்தால் அது கரெக்டான வேவாக இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதை சஃபர் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஓரளவு நம்ம பார்த்துக்கணும் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறது அப்படின்னோடனே, சரி வீடு பார்த்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத, நம்ம பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு பிள்ளைங்களெல்லாம் அழைச்சிக்கிட்டு நம்ம போயிட்டு வருவோம். இப்போ போயிட்டு வந்தால் தான் கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், உனக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னோடனே, அதெல்லாம் ரிலாக்ஸ் ஆகிறதெல்லாம் இருக்கட்டும், ஃபஸ்ட்டு இந்த சீட்டு பணம் என்னாச்சு அப்படின்னோடனே, அதெல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்
சொல்லியிருக்கேன்டி, நீ பணத்தில் வந்து கரெக்டாக இருக்காத, இப்போயே அதே பணத்தை பற்றியே பேசிகிட்டு இருக்காத, அதெல்லாம் சரியாயிடும். நான் முடிஞ்ச வரைக்கும் அந்த பணத்தை வந்து நான் எப்படியாச்சும் ரெடி பண்ணி உனக்கு நான் கொடுத்துட்றேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, மாமா கிட்ட இதை பற்றி எதையும் சொல்லிக்கிட்டு இருக்காத, முடிஞ்ச வரைக்கும் நான் அதெல்லாம் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி ஓகே ஓகே பார்த்துக்கலாம், வேறு ஒன்றும் கவலைப்படாத, நீ கவலைப்பட்டுட்டு நீ எதுவும் இது பண்ணிகிட்டு இருக்காத அப்படின்னோடனே, அதெல்லாம் சரியாயிடும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் பணம் எடுத்துகிட்டு அந்த 5000 பணத்தை வந்து அவள்கிட்ட கொடுத்தேன். அதுக்கப்புறம் தான் அவள் கொஞ்சம் ஹாப்பியாகவே ஆனா, ஏன்னா போன மாதம் பணமும் எனக்காக அவள் போட்டு கொடுத்துருந்தா, அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன்டி, இனிமேல் நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி பார்த்துக்க, நீ தான் இனிமேல் வந்து எதாக இருந்தாலும் டீல் பண்ணிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அட்வைஸை பண்ணிக்கிட்டு இருந்தா அவள்.